Hello friends, welcome to Tamil Ecommerce. So இந்த வீடியோ வந்து the best time to start your e-commerce business அப்படிங்கிற கான்செப்ட் தான் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக தேர்ட் பார்ட்டி வெப்சைட் பற்றி தான் பேசியிருப்போம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி வெப்சைட்டில் எப்படி செல் பண்ணணுன்ட்டு. பட் ஆனால் அப்பப்போ நம்ம வந்து என்ன பேசணும்னா ஓன் வெப்சைட்டோட விஷயத்தை பற்றி பேசுவோம். பட் நிறைய ட்ராபேக்ஸை பற்றியே பேசிகிட்டு இருந்திருக்கோம். ரொம்ப ஒரு சில இடத்துல மட்டும் தான் அதோட ப்ரோஸை பற்றி பேசியிருக்கோம். ஏன் அந்த ஒரு விஷயம் நான் நெகட்டிவ் மட்டும் நிறைய சொன்னேன்னா, ஒரு தப்பான புரிதலோட யாரும் வந்து நம்ம எதுக்கு அமேசான் கமிஷன் கொடுக்கணும், நம்ம எதுக்கு ஃப்ளிப்கார்ட்டுக்கு கமிஷன் கொடுக்கணும், நம்ம ஏன் கார்ப்பரேட்டுக்கு அடிமையாக இருக்கணும், நம்மளும் வந்து ஒரு ஜாபான் ஆகலாம், நம்மளும் வந்து ஒரு அமேசான் வெப்சைட் ஆகலான்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் மட்டும் யாருமே இந்த ஓன் வெப்சைட்டை டச் பண்ணுறக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான்லையோ ஒரு செலர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கோ லிஸ்டிங் பண்ணுறக்கோ நீங்கள் காசு செலவு பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கமிஷன் சார்ஜஸ் எடுத்து வைக்க போகிறீங்க. பட் இங்கே வந்து எடுத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும். பட் ஆனால் இது தப்பு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து எப்படி தேர்ட் பார்ட்டி வெப்சைட் கம்பேர் பண்ணும்போது ஓன் வெப்சைட் நிறைய க்ளோஸ் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் உடனே இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மூணே எலிஜிபிலிட்டி தான். ஒன்று வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி செல்லர், அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி வெப்சைட்டில் செல் பண்ணுற ஒரு செல்லர் இருந்தால் யூஆர் டேம் ஷூர் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட். அதாவது நீங்கள் தாராளமாக செல் பண்ண ஆரம்பிச்சலாம் ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணி. செகண்டு, ப்ராப்பர் கேஷ் ஃப்ளோ இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரெகுலராக எனக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஓன் வெப்சைட்டை வந்து வெப்சைட் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, மந்த்லி மார்க்கெட்டிங்காக நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து வைக்கணும். அதுக்காக ஒரு கேஷ் ஃப்ளோ வேணும். அந்த கேஷ் ஃப்ளோ வந்து எதோ நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி செலராக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஃப்ளிப்கார்ட்லையும் அமேசான்லையும் வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் மந்த்லி ஒரு 2 lakh சேல்ஸ் போகுதுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு மந்த்லி ஒரு கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கேஷ் ஃப்ளோ எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னமும் உங்களோட ப்ராஃபிட்டை பெருசாகலாம். ஸோ ப்ராப்பர் கேஷ் ஃப்ளோ. நான் வந்து இ-காமர்ஸ் மட்டும் சொல்ல, இதை நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணி அது மூலிமா உங்களுக்கு ப்ராப்பரான கேஷ் ஃப்ளோ வந்தால் கூட நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். மூணாவது, என்ட்ரி லெவல் நாலேஜ். நம்ம இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன், கண்ணை மூடி அசியூம் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பர்டிகுலராக ஒரு பர்சன் இருக்கார், அவருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிக்கும் போது அந்த பர்சன் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நம்ம ப்ராடக்ட்ஸாக நிறையா இருக்குது, ஸோ ஆஃப்லைன் நம்பரை விட்டுட்டு ஆன்லைனில் ப்ராடக்ட் செல் பண்ணாமல் யோசிக்கிறார். நம்ம ஏன் ஓன் வெப்சைட் பில்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வெப் டெவலப்பரை காண்டாக்ட் பண்ணுறாரு. அவங்க ஒரு காஸ்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவராக நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய ஃபோரம் படித்து வெப்சைட் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, பேக் எண்டில் நிறைய மார்க்கெட்டிங் காஸ்ட்டும் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம ஏன் இப்போதைக்கு ஓரளவுக்கு மினிமம் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி வெப்சைட்டில் நம்ம விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான் வெப்சைட்டில் செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லிஸ்டிங் பண்ணி செல் ஆரம்பிக்கிறாரு. நல்ல ப்ராஃபிட் பார்க்குறாரு. ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் ஸோ இப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு, ப்ராப்பரான கேஷ் ஃப்ளோ இருக்குது, நம்ம ஏன் வந்து ஒரு ஓன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட பிராண்ட் நேமையே ஒரு டொமைனாக மாற்றி அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர்கிட்ட ப்ராப்பராக கேட்லாக் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு அவருக்கான ப்ராடக்ட்டோட கேட்லாக் பக்காக வச்சுருப்பாரு. அதை அப்படியே தூக்கி ஓன் வெப்சைட்டில் போடுறாரு. ஸோ ஓன் வெப்சைட் பில்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்றதுக்காக ப்ராப்பராக கேஷ் ஃப்ளோ வந்துருச்சு. ஏன்னா மந்த்லி அமேசானும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து பேமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்க போது. அந்த பேமெண்ட் எடுத்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வர ஆடியன்ஸ் இருக்காங்களா, டார்கெட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கஸ்டமர்ஸை அப்படியே வந்து நேவிகேட் பண்ண ஆரம்பிச்சார் ஓன் வெப்சைட்டுக்கு. ஸோ ஓன் வெப்சைட்டுக்கு எப்படி சார் நேவிகேட் பண்ண முடியும்? அமேசான்லேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, அந்த கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ஃபோன் நம்பர் கூட கிடைக்காது. ஆனால் அவர் எப்படி நேவிகேட் பண்ண ஆரம்பிச்சான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேவிகேட் பண்ணுறதுனா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இவன் ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி, அமேசானும் சரி, ஒரு டெய்லியும் உங்களுக்கு 50 to 100 ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 50 to 100 மெம்பர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க டெய்லி பேசிஸில். ஸோ மேபி ஒரு சில பேர் அதில் பேக் டு பேக் உங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்குகிற நபர்களாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் அனுப்பும்போது ப்ராப்பராக பிராண்டிங் பண்ணி அனுப்புவீங்க. ஒரு சில பேர் வந்து அப்படியே சும்மா ஒயிட் லேபிள் ப்ராடக்ட் மாதிரி அப்படியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ ப்ராப்பராக பிராண்டிங் பண்ணி அனுப்பும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ OnePlus இயர்ஃபோன் வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அவங்க வந்து ஒரு OnePlusன்னு போட்டு அவங்க டப்பாக்குள்ளே போட்டு பின்னாடி வந்து காஷன்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் பற்றி போடுவாங்க, மேட் இன் சைனாவா இந்தியன் போடுவாங்க. அட் சேம் டைம்ஸ் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ்ன்னு அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் போடுவாங்க. அப்புறம் அவங்களோட மெயில் ஐடி, ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி போடுவாங்க. contact us at oneplus.in, contact us on oneplus.com, customer support at oneplus.in, அந்த மாதிரி போடுவாங்க. இதெல்லாம் என்ன ஒரு மீனிங் காட்டுன்னா, அவங்க வந்து இன்டெரக்டாக அவங்க வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. என்னென்னா, நாங்கள் எங்களோட ஓன் வெப்சைட் வச்சுருக்கோன்றது என்னென்னா கான்டாக்ட் அஸ் at oneplus.in சொல்கிறாங்க இல்லையா.
ஸோ ஒன் ப்ளஸ் டாட்னா என்ன அர்த்தம், விச் மீன்ஸ் தே ஆர் ஹேவிங் அ ஓன் வெப்சைட், கரெக்ட் தானே. ஸோ அவங்க வந்து மெயில் போடுவாங்க, சப்போஸ் இன்கேஸ் இஷ்யூ வந்தால் மெயில் போட்டால் கூட அவங்க வந்து ப்ராப்பராக மெயில் பண்ணி அந்த மெயிலில் கூட அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க, ஹோம் பேஜ் லேண்டிங் பேஜை லிங்க் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து நேவிகேட் பண்ணி அனுப்புவாங்க. கஸ்டமர்ஸ் எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். என்ன சார் ஸ்டோரி மேலே ஸ்டோரியாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. பட் என்னன்னா இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். இது அது பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்டே புரியும், எதனால் இதெல்லாம் சொல்ல வரேன்ட்டு. ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து சின்ன டிசீஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு விரும்புகிறாரு. உடனே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அவரோட சிட்டியில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே டாக்டரை பார்க்குறாரு. டாக்டரை பார்த்ததுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிசீஸ் எல்லாமே காமன் தான், பட் இதை ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பேக் டு பேக் வீக்லி வந்து செக்அப் பண்ணணும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ தான் வந்து ஏன்னா அப்பப்போ இந்த லெவலில் இருக்குது, இதுக்கான மெடிசன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. பேஷண்ட்டும் வந்து ஒரு சந்தோஷம், என்னென்னா பரவாயில்லப்பா நமக்கு இப்படியே க்யூர் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, வீக்லி ஒன்ஸ் வந்து செக்அப் பண்ணணும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாரு. பட் டாக்டர் பார்த்துட்டு வந்து ரிசப்ஷனில் பில் பார்த்தா மிரண்டு போயிட்டார். என்னென்னா கிட்டத்தட்ட டாக்டரை பார்க்குற கன்சல்டிங் ஃபீஸே கிட்டத்தட்ட 1000 ரூபா போட்டிருந்தாங்க. அது போக மெடிசன்ஸு ஸ்கேன் எல்லாமே பார்த்து நிறைய மிரண்டார். சரி ஓகே நம்ம டிசீஸ் க்யூர் பண்ணால் போதுன்ட்டு அவரும் பேக் டு பேக் வீக்லி ஒன்ஸ் வர ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 4 வாரம் வந்துட்டார். அடுத்த 5வது வாரம் டாக்டர் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏன் இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இங்கே வரீங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளோட கிளினிக்கே வந்துடலாம், என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் தான் கிளினிக் இருக்குது, நான் கிளினிக்கோட கார்டு தரேன்னு சொல்லிட்டு அவரோட விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஓகே நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலில் போனோம்னா நான் 1000 ரூபா பில் கட்ட வேண்டியிருக்கு கன்சல்டிங் ஃபீஸு, நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம டாக்டர் கிளினிக்கே போயிடலாட்டு அடுத்த டைம் வந்து நேராக கிளினிக்கு போக ஆரம்பித்தார். கிளினிக் போனால் நமக்கு என்ன நடக்குதுன்னா, கன்சல்டிங் ஃபீஸும் கிட்டத்தட்ட 400 ரூபா வாங்குறாரு டாக்டர். ஸோ அந்த இடத்துல 600 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க, இங்கே வந்து 400 ரூபா. அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், காஸ்ட்லியான மெடிசன்ஸு அந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன் கம்பெனிஸில் தான் இவங்க வாங்கி கொடுக்கணும் கூட ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது, இவர் கம்மியான மெடிசன் தராரு. ஸோ இப்போ பேஷண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லப்பா நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் போனதுனால தானே கன்சல்டிங் ஃபீஸு மெடிசன் லூஸ்க்கு அதிகமாக செலவு பண்ணோம், இப்போ இவரோட கிளினிக்கே வந்தனால நமக்கு காசு குறையுதுன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி டாக்டருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, எப்படியோ அந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தனால தானே நம்ம பேஷண்ட்டை வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை வாங்க முடியல. பட் அதை இப்போ நேவிகேட் பண்ணி நம்ம கிளினிக் கொண்டு வந்துட்டோம். இதனால் என்ன நல்லதுன்னா, 1000 ரூபா கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கினாலும் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய கமிஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் லாங் வரக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸை டாக்டர் வந்து கிடைச்சிட்டாருன்னு ஒரு சந்தோஷம், கரெக்டு தானே. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த டாக்டர் வந்து அந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டலே வேலை செய்யலைன்னா இந்த பேஷண்ட்டே பார்த்துக்க முடியாது. அப்போ இவருக்கு வந்து ஒரு கஸ்டமர் பேஸே செட் பண்ணிருக்க முடியாது, கரெக்டாக. ஏன்னா டாக்டருக்கு வந்து கஸ்டமர் சொல்ல முடியாது, பேஷண்ட்னு சொல்லுவாங்க. பட் இந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக அந்த கான்செப்ட் சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த டாக்டர் வந்து அந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சதுனால தான் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பேஷண்ட்ஸான அந்த கஸ்டமர் பேஸை உண்டாக்க முடிஞ்சுது. அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம், அமேசானில் செல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஹிடன் ஃபீஸ் இருக்குது, லொட்டு க்ளோஸ்க்கு நிறைய சொல்லியிருக்காங்க. நானும் யோசிக்கிறேன் என்னமோ. ஆனால் இந்த கமெண்ட்ஸ் போகிறவங்க எல்லாமே பாருங்களேன், இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஒரு வாட்டி கூட பண்ணி கூட பார்த்துக்க மாட்டாங்க. பிரச்சனை என்னென்னா, வந்து ஒரு வாரம் லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெளியே ஓடி போயிருப்பாங்க. என்னென்னா இந்த கான்செப்ட் சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாக்டர் பேஷண்ட் கான்செப்ட்டு இதை வச்சு ஹிட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஷூகரோன்னு சர்ச் பண்ணுங்கள், ஓகேவா, ஸ்பெல்லிங் கூட கொடுத்துருக்கேன். அவங்க பாருங்கள் ஓன் வெப்சைட்டும் வச்சுருப்பாங்க, ஃப்ளிப்கார்ட்லேயும் செல் பண்ணுவாங்க, அமேசான்லேயும் செல் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அவங்க ஒரு அமேசானில் அவங்களோட ப்ராடக்ட் எதாவது வாங்கி பாருங்களேன், வரும்போதே ஒரு டேக் இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிராண்டிங் பண்ண முடியுமோ அந்த ப்ராடக்ட்டில் வந்து அவங்க வெப்சைட் வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுற விஷயத்த மறைமுகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அமேசான் ரூல்ஸ் படி யூ கேன் பர்ச்சேஸ் திஸ் ப்ராடக்ட்ஸ் அவர் ஓன் வெப்சைட் www.shugaro.in போட்டால் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாட் ஓன்லி ஷுகரோ, மமார்த் இருக்காங்க, அதுக்கப்புறம் மேன் மேட்டர்ஸ்னு எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். அவங்க எல்லாமே வந்து இனிஷியல் லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அது சின்னதோ பெருசோ. பட் ஆனால் அவங்க 360 டிகிரியில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு கட்டத்தை யோசிப்பாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ப்ராடக்ட் இருக்கணும், அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் எங்கே போனாலும் நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்கணும், எந்த இடத்துலையும் நம்ம இல்லைன்னு ஒரு இருக்கக்கூடாதுன்றக்காக தான் அவங்க வந்து அந்த லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பட் ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜ்ன்னு இருக்குது. இவங்க எல்லாமே வந்து இப்போ யோசிப்பாருங்களேன், நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓன் வெப்சைட் மட்டும் பண்ணுங்கள், எடுத்தோடையும் பில்ட் பண்ணுங்கள், எடுத்தோடையும் இந்த மாதிரி ஃபேஸ்புக் கேம்பெயின் ரன் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் கேம்பெயின் ரன் பண்ணுங்கள், அடுத்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுங்கள், ரீடார்கெட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா என்னால் இவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி காட்டியிருக்கவே முடியாது. இப்போ என் நம்பர் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரி காட்டுறேன்னா அது காரணம்னா அவனோட ஃபஸ்ட்டு படி வந்து கரெக்டாக வச்சனால தான் நடந்திருக்கு. மேபி அதை விட்டுட்டு நான் வந்து ஆல்டர்னேட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா என்னால் இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரியும் காட்டியிருக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கும் கொண்டு வந்துருக்க முடியாது. ஒரு சில பேர் இருக்காங்க, ஆனால் நான் எடுத்தோடையும் ஓன் வெப்சைட் பில்ட் பண்ணி ஹிட்டானவங்க இருக்காங்க, நான் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவங்கலாம் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பேக் எண்டில் நிறையா உதவி இருக்கும். ஒரு லக்கில் கூட ஒரு சில பேர் கொண்டு வந்து, ஸோ லக்கில் கூட ஒரு சில பேர் வந்திருப்பாங்க.
பட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஒன்று தானே, கரெக்டு தானே. இந்த மாதிரி ஃப்ளோவில் போனால் தானே ஜெயிக்க முடியும். ஒரு டாக்டரே வந்து எடுத்தோரையும் வந்து எனக்கு காசு வரனா கூட பரவாயில்ல, நான் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணுவேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பிராண்டிங் கிடைக்கும், ஒரு கஸ்டமர் பேஸ் பில்ட் பண்ண முடியும்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குது, நல்ல ஒரு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஓன் வெப்சைட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஒரு மினிமம் லெவல் என்ட்ரி லெவல் நாலேஜாக இருக்கணும். ஓன் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது ஓகே, வெப் டெவலப்பர்கிட்ட கொடுத்துருவீங்க, என்ன நீங்கள் கூட பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதை கண்டினியூஸாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அமேசான்லையும் ஃப்ளிப்கார்ட்டையும் செல் பண்ணுறது ஒரு ஈஸியஸ்ட்டு ஒரு வேயாக இருக்கும். ஏன்னா லிஸ்டிங் பண்ணுவீங்க, ஆர்டர் வந்தால் ஷிப்பிங் லேபிள் எடுப்பீங்க, ஷிப்பிங் லேபிளில் பேக்கிங் மெட்டீரியல் ஒட்டுவீங்க, அவ்வளோதான் உங்களோட வேலை முடிஞ்சிச்சு, கரெக்டாக. பட் ஆனால் இங்கே A to Z நீங்கள் பண்ண போகிறீங்க. சார் நான் ஒரு எம்ப்ளாயி வச்சுப்பேன், எம்ப்ளாய்க்கும் நீங்கள் தான் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரி லெவல் நாலேஜ், ஒரு வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது கிடையாது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லெவலில் என்ட்ரி லெவலில் நாலேஜ் இருக்கணும். சார் அதுக்கு நான் வந்து ஃப்ரீலான்ஸை வச்சுட்டு நான் பண்ணிப்பேன் சார், அதுக்கு ஒரு எம்ப்ளாய் அப்பாயிண்ட் பண்ணிப்பேன். அவங்க உங்கள் காசை ஒழுங்காக செலவு பண்ணுறாங்களான்ற மானிட்டர் பண்ணுறதுக்காவது உங்களுக்கு நாலேஜ் வேணும். ஒரு சில பேர் நீங்கள் கண்டிப்பாக நீங்களே பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, என்கிட்ட வரவங்க எல்லாமே சார் நான் ஓன் வெப்சைட் பண்ணுவேன் சார், இந்த மாதிரி ஹடில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. சார் நான் அதுக்கு ஆள் வச்சு பண்ணிப்பேன் சார். ஆள் வச்சு பண்ணுறது மேட்டர் இல்லை. பட் ஆனால் அவங்க மானிட்டர் பண்ணல. ஒரு 10,000 கொடுத்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கேம்பெயின் ரன் பண்ணி கொடுக்குன்னு சொன்னால் கூட 10,000 அவங்க உண்மையிலே செலவு பண்ணுறாங்களா, அதுக்கான ரிசல்ட் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்களான்றது பார்க்கறதுக்காக உங்களுக்கு நாலேஜ் வேணும். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு என்ட்ரி லெவலில் ஓன் வெப்சைட் பில்ட் பண்ணுறாங்க எல்லாமே அவங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போது சொன்ன மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக ஓன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் மெயினாக சொன்னேன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லேயே இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நல்லா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லாதனால நமக்கு தான் நல்லா சேல் போதே, நம்ம இதுக்கு மேலே நம்ம எதுக்கு இன்னும் கஷ்டப்படணும், இதுக்கு மேலே நம்ம எதுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்காங்க. பட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓன் வெப்சைட் கூட கால் எடுத்து வைக்கணும். என்ன சார் நீங்கள் போன வீடியோலாம் அந்த ஓன் வெப்சைட்டை பற்றி இவ்வளோ நெகட்டிவாக சொன்னீங்க, இப்போ மட்டும் பாசிட்டிவாக சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. பட் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் இந்த என்ட்ரி லெவலில் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் அந்த தள்ளி போடுங்க. உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு முயற்சி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனலான இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் என்னென்ன ஒரு ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே இன்பில்ட்டாக தான் கொடுப்போம். நீங்கள் ஃபஸ்ட் அந்த கீழே இருக்க லிங்க்கில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.